அப்படி என்ன சார் பண்ணியிருக்காங்க? ஒரு ரீமேக் படம் தானே சார் அது? அரசியல் விட்டு விலகிடணும் படத்துக்காக, இல்லை படத்தை விட்டுறணும் அரசியலுக்காக. ரெண்டு வேணும்னா என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு பக்கம் விஜய்க்கு பாசிட்டிவாக தானே சார் போய் சேரும். கேவியட் மனு தாக்கல் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன கேவியட் மனுன்றது சட்ட ரீதியான எலெக்ஷன் வந்துச்சுன்னா, இப்போ ஒரு எலெக்ஷன் நின்னாருன்னா அவங்க படத்தை விட மாட்டாங்கல்ல. ஊர் பூரா போஸ்ட் ஓட்டுவாங்க ஜனநாயகன். அது எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கிறாங்கல்ல. நீங்கள் வந்து யூடியூப்பில் ஒரு வியூவுக்கு ₹1 வந்தாங்க. விஜய் இப்போ 4 கோடி வியூஸ் பார்க்குறாங்க. 4 கோடி ரூபா ஆச்சு. ₹100 வச்சா எவ்வளோ ஆச்சு? 400 கோடி ரூபா. ஆனால் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணிடலாமே. அதனால் படத்தை சரி ரைட்டு போட்டு ஓடிட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அரசியலில் ஃபுல்லாக இறங்கும் அப்படி ஒரு பிளான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. விஜய் இந்த நிலைமைக்கு தள்ளினது ரசிகர்கள் இந்த நிலைமைக்கு தள்ளினது விஜய். அதே விஜய்னு கடைசியில் விஜயை கொண்டு டெல்லி சிபிஐ வரைக்கும் கொண்டு நிறுத்திட்டாங்க. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. விஜய் அவர்களோட கடைசி படம் ஜனநாயகன். என்னதான் ஆச்சு ஜனநாயகனுக்கு? ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் வராதது. ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லைம்மா, அந்த மனுஷனே பிரச்சனை. நீங்கள் செய்தது பூரா ஏருக்கு மாறாக செஞ்சுட்டு எனக்கு இவ்வளோ தொல்லை வருது, இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னீங்கன்னா அது காரணம் நீங்கள் தான். உங்களுக்கு வராத பிரச்சனை உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லோரும் எடுக்கிற மாதிரி படம் எடுத்திருந்தால் பிரச்சனை இல்லை. குண்டக்க மண்டக்க இஷ்டத்துக்கு இப்போ இது கேமரா இருக்குன்றக்கா வாய் இருக்குன்றக்கா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி படமாக எடுத்தீங்கன்னா எப்படி விடுவாங்க? அதுதான் சென்சார் போட்டு நிறுத்தி வச்சு. அப்படி என்ன சார் பண்ணியிருக்காங்க? ஒரு ரீமேக் படம் தானே சார் அது? ரீமேக் படம் அப்படின்னா இப்போ ஐஸ்வர்யா ராயை பார்த்து ஒரு ஃபேஸ் க்ரீம் வாங்கி நீங்கள் போடுறீங்க. அப்போ அது வேறு இது வேறு இல்லை, புரியுதா உங்களுக்கு? அவங்க வேறு நீங்கள் வேறு. ஸோ அந்த மாதிரி தான் அது. நீங்கள் அதை பார்த்து அவங்க போட்டாங்க, அதை மட்டும் இல்லை நான் போட்டேன்னா அது வேறு. சில பேர் சில க்ரீம் வந்து அலர்ஜி ஆயிரும், புரியுதா அவங்களுக்கு? இந்த டையெல்லாம் போடுவாங்க. சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு முகம்லாம் வீங்கிடும். அதே தான் இவரும் போட்டார், இவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி அந்த படம் வேறு. அந்த படத்தை ரீமேக் பண்ணுறன்ற பேரில் எடுத்து எல்லாம் மாற்றி எல்லாம் வச்சுருக்காங்க. மாற்றி கொடூரமான காட்சிகள், கொலை, கொடூரம் சேர்த்து வைக்கும்போது சென்சார் பார்த்துருக்கு. இவ்வளோ ரத்தமும் கொடூரமும் பயங்கரமாக இருக்குது, நிறுத்தி. இந்த படம் சமூக விரோத செயல், இது சமூகத்துக்கே வந்து கேடு விளைவிக்கக்கூடியதுன்னு நிறுத்தி வச்சுருக்காங்க. சார் பராசக்திக்கும் அதே பிரச்சனை தான் வந்து. பராசக்திக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது வேறு படம், இது வேறு படம். அதில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு, இதில் விஜய் நடிச்சிருக்காரு. இதில் கதாநாயகி வேறு, அதில் வேறு. நல்லா இப்போ இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்கு பல கட்டுகளை போட்டு சென்சார் கொடுத்துட்டாங்க. இப்போ இது வேறு படம், இது கொடூரமாக இருக்குது அதை விட. அதனால அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துடும், பொங்கலுக்குள்ளே, அடுத்த பொங்கலுக்குள்ளே கட்டாயம் வந்துடும். அடுத்த பொங்கலுக்குள்ள பொங்கல் தானே சொன்னாங்க, பொங்கலுக்குள்ளே வந்துடும். அடுத்த பொங்கல் தான். இப்போ இந்த பொங்கலுக்கு அடுத்த பொங்கல் கரெக்டாக ஒரு வருஷம் இருக்குது. தீபாவளிக்கு முன்னாடியே வந்துடும். பொங்கல் கூட ரொம்ப லேட்டு தான், தீபாவளிக்கு முன்னாடி வந்துடும். எதனால சார் பொங்கலுக்கு வரணும்னு இந்த இவ்வளோ சிக்கல் தாண்டி அடுத்த பொங்கல் அளவுக்கு? அடுத்த பொங்கல் இல்லைம்மா, பொங்கல் தானம்மா சொன்னாங்க சார். அடுத்த பொங்கல் அப்படி சரி, எந்த பொங்கலுக்கு சார் வரும்? அடுத்த வர்ற பொங்கலுக்கு முன்னாடி, தீபாவளிக்கு முன்னாடி வந்துடும்மா. இப்போ இந்த பொங்கலுக்கு வராது. ஏன் சார் இந்த பொங்கலுக்கு வராது? இந்த கேஸ் பார்க்கல நீங்கள் பேப்பர்? சரிண்ணா, மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளே வரலன்னா அதோட எலெக்ஷனுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், எலெக்ஷன் வந்துச்சுன்னா இப்போ ஒரு எலெக்ஷன் நின்னாருன்னா அவங்க படத்தை விட மாட்டாங்கல்ல. ஊர் பூரா போஸ்டர் ஓட்டுவாங்க ஜனநாயகன்னு. அது எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கிறாதுல்ல. அதனால் படம் வந்துடும். பிப்ரவரியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது விஜய் கையில் தான் இருக்குது. சார் இன்னொரு பக்கம் இந்த சென்சார் போர்டுக்கும் கேவின் ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு சண்டை போயிட்டே இருக்குல்ல, இது எப்போ? என்ன சண்டை சென்சார் போர்டு என்ன சண்டை போடுற கம்பெனி ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அது கவர்மெண்ட் பாடி. அது வந்து படத்தை அனுப்புனீங்க, சென்சார் வேணும்னு அனுப்புனீங்கன்னா அவங்க படத்தை பார்த்துட்டு அவங்க நார்ம்ஸ் படி இருந்தால் சென்சார் கொடுப்பாங்க. அது இல்லைன்னா ஒரு டைம் சொல்லுவாங்க, திருப்பி பல கட்டுகளை சொல்லுவாங்க, பண்ணி கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க. நீங்கள் அவங்களோட போய் சண்டை போட்டிங்கன்னா. சார் அதே போல் சென்சார் போர்டு கேவியட் மனு தாக்கல் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன கேவியட் மனுன்றது சட்ட ரீதியானது. எங்களுக்கு தெரிவிக்காமல், தொடர்பாக எந்த வழக்கு வந்தாலும் எங்கிட்ட தெரிவிக்காமல் எந்த இதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான இதுதான் கேவியட். சார் அதே போல் இப்போ ஜனநாயகன் படம் சென்சார் மூலியமாக இவ்வளோ சிக்கல் இருக்குது. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் ஓடிடியில் வரப்போகுது அப்படின்ற பேச்சு போயிட்டு இருக்கு. யூடியூப்லேயே ஓடிடியில் வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாளைக்கு கூட விஜய் யூடியூப்பில் ஏற்றி விடலாம். நீங்கள் வந்து யூடியூப்பில் ஒரு வியூவுக்கு ₹1 வந்தால் கூட விஜய் இப்போ 4 கோடி வியூஸ் பார்க்குறாங்கன்றாங்க. 4 கோடி ரூபா ஆச்சு. ₹10 வச்சா எவ்வளோ ஆச்சு? 40 கோடி ரூபா ஆச்சு. ₹100 வச்சா எவ்வளோ ஆச்சு? 400 கோடி ரூபா ஆச்சு. ஆனால் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணிடலாமே. ₹100 போட்டிங்கன்னா 4 கோடி வியூஸ் பார்க்குறான்னு சொல்கிறீங்கல்ல. 4 கோடி பேர் படம் பார்க்க மாட்டானா வெறி பிடிச்சி?
பார்த்தா 400 கோடி ஈஸியாக வந்துடுது இல்லை. அதுக்கப்புறம் ஓடிடி ஃபாரின் ரைட்ஸ் கொடுத்தா 600-700 கோடி வருது. ஏன் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணக்கூடாது? பண்ணலாம்லம்மா. உங்களுக்கு தேவை பணம்னா பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஓடிடியில் விற்கலாம், ஃபேஸ்புக்கில் போட்டு விடலாம், கட் பண்ணி டைலாக்கு. பல வழி இருக்குமா. அந்த காலத்தில் தியேட்டர் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ நிறையா இருக்குது. சரி, இருந்தாலும் விஜய் படம் அப்படின்றது இப்போ கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி விஜய் படத்துக்கே ஓடிடியா அப்படின்ற ஒரு பேச்சு வராதா? அது வந்தால் யாருக்கு என்ன? அப்படி ஒரு படம் எடுத்து வச்சிங்கன்னா வந்து தானே ஆகணும். ஏன்னா விஜய் என்ன பெரிய என்ன வானத்துலேருந்தா குதிச்சாரு, ஒரு ஸ்டார், அவ்வளோதான். அவர் படமும் ஓடிடியில் வர்றது சந்தோஷம் தானே. வீட்லேயே உட்காந்து பார்க்கலாம்ல. நீங்களாம் தேட்டருக்கு அலைய வேணாம், டிக்கெட்டுக்கு அலைய வேணாம், ஓட வேணாம், வெயிலில் அலைய வேண்டாம், வண்டிக்கு பெட்ரோல் போட வேண்டாம். அழகாக வீட்டில் பாப்கார்னை வாங்கி 10 ரூபாய்க்கு பாப்கார்ன் அண்ணாச்சி கடையில் விற்பான். அங்கே போனால் 400 ரூபா. அந்த பாப்கார்ன் வாங்கி டப்பாவில் போட்டு நீங்கள் பாட்டு டிவியில் உட்காந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதா. எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். யார் கேட்க போகிறாங்க? சரி, விஜய் ரசிகர்கள் ஆல்ரெடி மனசு கஷ்டத்தில் இருக்காங்க, கடைசி படம் போகிறாரு அப்படின்னு. இதில் ஓடிடிலலாம் வந்தால் அந்த கடைசி படத்தை கூட தேட்டருக்கு போய் பார்க்க முடியலன்ற அது இன்னொரு டைம் ரிலீஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் அடுத்த பொங்கலுக்கு தேட்டரில். இப்போ நீங்கள் படம் வந்து பார்க்கணுமா, இல்லை ஓடிடியில் பார்க்கணுமா, தேட்டரில் பார்க்கணுமா, என்ன பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதுதானே வரும். ஓடிடியில் போட்டு யூடியூப்பில் போட்டு கூட பெரிய ஸ்க்ரீனில் போட்டு பார்க்கலாமே, குவாலிட்டியாக. என்ன இருக்குது? என்னம்மா இது? விஜய் நடித்த படத்தை எங்கே பார்த்தா என்ன? சரி, அதே போல் ஜனநாயகன் படம் இப்போது சென்சாருக்கு போடுறதுனால சீன்ஸ்லாம் கட் பண்ணணும் வராது அப்படின்ற. அதான் யூடியூப்னா எதையுமே கட் பண்ண வேண்டாமே, அப்படி போட்டுடலாமே. ஃபுல் படத்தையும் பார்க்கலாமே ரசிகர்கள். யூடியூப் தாண்டி ஓடிடியில் போட்டா அப்படின்னு இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் போட்டால் நெட்ஃப்ளிக்ஸில் போட்டாலும் பார்க்கலாம்லம்மா. ஃபுல்லாக அந்த சீன்லாம் அப்படியே வரும். அப்படியே தான் வரும். அதை எதுக்கு இப்போ கட் பண்ணுறாங்க? சென்சாருக்கு போனால் தானே கட் பண்ணுறாங்க. நடுராத்திரியில் நடந்து போனால் தான் நாய் கடிக்கும். பகலில் போனீங்கன்னா நாய் கடிக்காது இல்லை உங்களை. ஓடிடியில் போட்டிங்கன்னா உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரியான நிலைமை தான் வரும் ஜனநாயகன். இல்லை, அப்படிலாம் இல்லை. பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகும். பிப்ரவரி மாதம். ஆமாம். இப்போ வழக்கு விசாரணைக்கு வருது, இழுத்து அடிச்சிருவாங்க. பொங்கல் முடிஞ்சு போயிடும். அப்போ பொங்கலுக்கு பொங்கல் வச்சிட்டாங்க விஜய். பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண முடியாது. இப்போ அடுத்த சனி ஞாயிறு லீவு என்னன்னு பார்த்து ஆகஸ்ட் ஜனவரி 26 வருதுல்ல, குடியரசு தினம் வருது இல்லைம்மா? ஆமாங்க சார். ஆமாம், அப்போ ரிலீஸ் பண்ணலாம்ல. அப்போ ஒரு 3 நாள் 4 நாள் லீவ் தொடர்ந்து வரும்ல. அதையும் இப்போ டேட்டு போட்டால் திருப்பி சென்சாரில் தரமாட்டாங்க. இன்னும் 10 நாள் தான் இருக்குது. ஆமாம். அவங்ககிட்ட போய் கெஞ்சி கூத்தாடணும். நீங்கள் பார்த்து ஐயா எதாவது செய்யுங்க அப்படின்னீங்கன்னா அவங்க எதாவது செய்வாங்க. நீங்கள் அவங்களே மிரட்டி கேஸ் போட்டிங்க அப்படின்னா அவங்கள காலி பண்ணி. சரி, இந்த மாதிரியான சிக்கலுக்கு காரணம் ஒரு பக்கம் படமாக போனாலும் இன்னொரு பக்கம் விஜய் அரசியலுக்கு வந்ததுனால தான். அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான இஷ்யூ வருது. இல்லை, அது புரியுது இல்லை? புரிஞ்சிச்சுல்ல? இப்போ அரசியலை விட்டு போயிட வேண்டியதான். ஒன்று கொடை பிடிச்சிட்டு போகிறீங்கன்னா எதுக்காக போகிறீங்க? மழை வருதுன்னா கொடை பிடிச்சிட்டு தான் போகணும். மழையும் பெய்யும், நான் கொடையும் பிடிக்க மாட்டேன்னீங்கன்னா போய் நினைய வேண்டியதான். ஒன்றும் கொடை பிடிக்கணும், இல்லை மழையில் வெளியில் போகக்கூடாது. ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே பண்ண முடியும். இந்த மாதிரி தான். ஒன்று அரசியல் விட்டு விலகிடணும் படத்துக்காக, இல்லை படத்தை விட்டுறணும் அரசியலுக்காக. ரெண்டு வேணும்னா என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு பக்கம் விஜய்க்கு பாசிட்டிவாக தானே சார் போய் சேருது. விஜய்க்கு பாசிட்டிவாக போதோ நெகட்டிவாக போதோ பாய்சனாக போதோ அது இதெல்லாம் நடந்து தான் ஆகும். அதனால் படத்தை சரி ரைட்டு போட்டு ஓடிட்டு ரிலீஸ் பண்ணிடுவோம், நம்ம அரசியலில் ஃபுல்லாக இறங்குவோன்னு இறங்கலாம். அப்படி ஒரு பிளான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போனால் எவ்வளோ போகும்? 200 கோடி போகும். போயிட்டு போகுது, நான் வசூல் பண்ணிக்கிறேன். ஓடிடியில் அதில் விற்றோம்னா ஒரு 200 கோடிக்கு விற்றுடும். ப்ரொடியூசர் போட்ட காசு எடுத்துகிட்டு நான் வாங்கின காசில் கொஞ்சம் கொடுத்து கழிச்சு விட்டுட்டு நான் ஓடிடியில் யூடியூப்லேயே போடுறேன் படத்தைன்னு சொல்லி எச்ராஜா மாதிரி கோவப்பட்டு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இதுவும் ஒரு விஜயோட பிளான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆமாம், எல்லாமே விஜயோட பிளான் தான். எல்லாமே விஜய் செய்யறது பூராவும் விஜயோட பிளான் தான். விஜய் சொன்னால் தான் நான் இதில் யூடியூப்பில் போடுவாங்க. இப்போ ஓடிடியில் வந்துச்சுன்னா அதை வச்சு முழு படமாக பார்த்து ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. அரசியலுக்கு வந்தால் இந்த மாதிரியான இஷ்யூலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வச்சும் விஜயை தூக்கி பேசட்டும், கொண்டாடட்டும். அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் ஏன் ரசிகர்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ரசிகர்களுக்கு சாதாரண வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்புறம் இதெல்லாம் எப்படிமா தெரியும்? தற்கொலை இப்போ குழந்தைங்க பசங்க அவங்களுக்கு என்ன தெரியும்? பாவம். அவங்க விஜய்னு கடைசியில் விஜயை கொண்டு டெல்லி சிபிஐ வரைக்கும் கொண்டு நிறுத்திட்டாங்க. யாருனால போய் விஜய் இன்னைக்கு சிபிஐயில் போய் நிற்கிறதுக்கு யார் காரணம்? தற்கொலை ரசிகர்கள் தான் காரணம். இவன் டீசெண்டாக நின்று விஜயை பார்த்து கையை காட்டிட்டு போயிருந்தான்னா இவ்வளோ பிரச்சனை வருமா? இவனாக 40 பேர் செத்ததுனால தான் விஜயை இப்போ கொண்டு போயிட்டாங்க. திரும்பி எங்கள் விஜய்னு கொண்டு போய் திகார் ஜெயில் வரைக்கும் தள்ளிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் விஜயோட இந்த நிலைக்கு காரணம் விஜய் தான். இன்னொன்று ரசிகர்கள். விஜய் இந்த நிலைமைக்கு தள்ளினது ரசிகர்கள் இந்த நிலைமைக்கு தள்ளினது விஜய். அப்போ இந்த 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சதைத்தவர்கள்ன்றது தான் பிரச்சனை. சரி, இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் இதனால் பிஜேபியோட கூட்டணி சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? படம் வரணும் அப்படின்றதுக்காக? இல்லை, படம் வரணுன்றதுக்காகலாம் சேர மாட்டாப்புல. அவர் ஏற்கனவே பின்னணியிலேருந்து அவங்க தான் இயக்குறாங்கன்றதுனால போயிடுவாப்புல. படத்தை கூட வேணான்றவாப்புல, யூடியூப்பில் போட்டுக்கிறேன்றவாப்புல. ஓடிடி ஃபாரின் ரைட்ஸ் அது வெளிநாட்டில் ரிலீஸ் பண்ணிவிட்டு
இங்கே ஓடிடியில் போடலாம் அப்படின்ற மாதிரி கூட பண்ணுவாங்க. ஜனநாயகன் படம் வந்து பகவத் கேசரி ரீமேக் தான் ஃபுல்லாக. அதுவும் கடைசி படம் ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது பகவத் கேசரியோட டைரக்டர் சொல்லியிருக்காரு இது வந்து முழுசா ரீமேக் படம் கிடையாது, ஒரு 20 நிமிஷத்துக்கு தான் ரீமேக் பண்ணிருக்காங்க அப்படின்ற அந்த மாதிரி. கதை மட்டும்தான் அதில் உள்ளது, மித்த எல்லாமே இவங்க இஷ்டத்துக்கு எதோ பண்ணியிருக்காங்க. எதோ பண்ணதுனால இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே, அதே படத்தை எடுத்து வச்சா இங்கே ஓடாது, அதனால் இவங்க மசாலா தடவி என்னென்னத்தையோ பண்ணி. சரி, தேசிய விருது வாங்கின படம் சார் எது? அதனால இல்லை, இதுக்கும் தருவாங்க தேசிய விருது. எதுக்கு? இப்போ ஜனநாயகனுக்கு கட்டாயம் தேசிய விருது உண்டு. இவ்வளோ பிரச்சனை போகிறதுனால அது தேசிய விருது. ஆமாம், தேசிய விருதும் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா பணமும் செலவு கொடுப்பாங்க. கூட்டணியில் சேர்ந்தால் தேசிய விருது கிடைக்கும், இல்லைன்னா விஜயை கொண்டு ஜெயிலில் வச்சுருவாங்க. விஜய் ஜெயிலில் வைக்கிறதுக்கே இருக்காங்க சார். அதை தான் அவங்க திட்டம் அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது. ஜனநாயகன் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.